அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்க ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். சாம் தன் குடும்பத்தோடு சென்னையில் வசித்து வருகிறான். அப்பா, அம்மா, தம்பி, தங்கை என்று மகிழ்ச்சியான குடும்பம். தினமும் வேதம் வாசிப்பது, ஜெபம் செய்வது என்று தன் நாட்களை தேவனுக்காக கழித்து வந்தான். தவறாமல் ஆலயம் செல்வான். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்தார் என்ற நம்பிக்கையில் வீட்டிலுள்ள அனைவருக்கும் புது துணி எடுப்பதும், கேக் வெட்டுவதும், ஸ்டார் கட்டுவதும், குடில் அமைப்பதும், தன் வீட்டை சுற்றியுள்ளவர்களுக்கும் தன் நண்பர்களுக்கும் இனிப்பு பலகாரம் தருவதும் வழக்கம். அவனுக்கு உலக பிரகாரமான நண்பர்கள் இல்லை, ஆவிக்குரிய நண்பர்கள் தான் உண்டு. நெகேமியா, கிரண், ஆசாப், வில்சன், அசோக் என்பவர்கள் இவனுடைய நண்பர்கள். இவர்கள் அடிக்கடி சாம் வீட்டில் கூடி தேவ காரியங்களை பேசுவது வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் இரவு, என்ன நெஹேமியா கால் பண்றாரு? சொல்லு நெஹேமியா. அப்படியா? என்ன முக்கியமான விஷயம்? சரி, ஓகே, நான் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் நெஹேமியா, சரியா? ஓகே. சொல்லு ஆசாப். ஆமாம் ஆசாப், நானும் நெஹேமியா கிட்ட கேட்டேன். அவர் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம், நேரில் தான் பேசணும் அப்படின்னாரு. நம்ம நாளைக்கு மீட் பண்ணி நேர்லேயே பேசலாம் ஆசாப், சரியா? ஓகே ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம் ஆசாப். ஓகே, பை. மறுநாள் அனைவரும் சாம் வீட்டில் கூடுகின்றார்கள். Praise the Lord, brothers. Praise the Lord. Praise the Lord, Ashok. Praise the Lord. Praise the Lord, Wilson. Praise the Lord, Kiran. நல்லா இருக்கேன். Praise the Lord, Nehemiah. Praise the Lord, Ashok. அம்மா, அப்பா, brothers வந்திருக்காங்கம்மா. வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க, உட்காருங்க. தண்ணி கொடுமா. கிரண், அங்கேருந்து ஷேர் எடுத்துக்கோங்க. அப்புறம் டிராஃபிக்லாம் எப்படி இருந்தது? நெஹேமியா தான் சொல்லியிருந்தாரு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன நெகேமியா, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டியாமே? சாம கேட்டால் கூட சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா முக்கியமான விஷயம் கொஞ்சம் சொல்ல. ஆமாம் சார், நேற்று நான் என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அண்ணாவை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. 2 பேரும் நிறைய நேரம் வேதத்தை குறித்து பேசணும். ஆனால் அவர் சொன்ன விஷயம் நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம அந்த கோணத்தில் வேதத்தை அணுகியிருக்கவே மாட்டோம். எனக்கு உடனே ஞாபகம் வந்தது உங்கள் எல்லாரும் தான். அப்படி என்னதான் சொன்னார் நெகேமியா? கொஞ்சம் சொல்ல கேட்போம். அதான் சொல்கிறேன் சார், நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி கோணத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. அதை நான் சொல்கிறத விட அவரே நம்ம எல்லாருக்கும் சொன்னால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா நாளைக்கு கூட நம்ம போகலாம். ஏன் நாளைக்கு? இன்னைக்கே போகலாம். அண்ணன்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா ஓகே தான். ஓகே தான். ஏன் வில்சன், உனக்கு என்ன தோணுது? நெகேமியா, எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பத்தில் எப்படிதான் வேதத்துல இருந்து ரொம்ப ஆழமான காரியங்களை சொல்றோம், கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு கண்டிப்பா நம்மளை தவறான வழியில கூட்டு போயிடுவாங்க. எனக்கு என்னமோ இது தவறா தோணுது. இது வேணா விட்டுலாமே. வில்சன், நீ ஏப்பா பயப்படுற? இந்த காரியத்தை முதல்ல நம்ம கடவுள்கிட்ட சொல்லலாம். இது தேவனால் உண்டாயிருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த அவங்க சொல்ற விஷயம் வேதத்துக்கு இசை வந்தா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதானே? ஏன் பயப்படுற? இல்லப்பா, நான் அது சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ சரியா இருக்காத மாதிரி தோணுது, அதுக்கு தான் நான் சொன்னேன், வேறபடி எதுவும் இல்லை. அசோக் கரெக்டாக தானேப்பா சொல்றாரு. நம்ம ஏன் பயப்படணும்? தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருல்ல. பைபிள் பத்தி தானே தெரிஞ்சுக்க போறோம். அதுல என்ன இருக்கு? தேவன் கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல வழியை காட்டு வரணும். போய் தான் பார்க்கலாம். சரி, ஓகே, நீங்க சொல்றதுக்காக நான் வரேன். சரி நெஹேமியா, நீ ஃபோன் பண்ண உடனே நானே ஏதோ நினச்சேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம போயிடலாம். ஓகே, நான் அண்ணன்கிட்டே நான் பேசிடுறேன்.
சரி போகலாம். போயிடலாம். அனைவரும் அந்த சகோதரனை பார்க்க மிகவும் ஆவலோடு சென்றார்கள். வாங்க வாங்க எனக்கு வாங்க. பிரைஸ் லார்ட் வாங்க. நண்பர்களா? பிரைஸ் லார்ட் சார் பிரைஸ் லார்ட். பிரதர் அசோக், பிரதர் கிரண், பிரதர் சாம். சாம் ஓகே. உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. என்கிட்ட நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா, நிறைய ஆச்சரியமான காரியங்கள் வேதத்தை குறித்து. ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்களை. ஓகே ரொம்ப சந்தோஷம் பிரதர். சார் நாங்கள் எப்போவுமே அதிகமாக வேதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தியானிப்போம். ஸோ லாஸ்ட்டில் நாங்கள் சில விஷயங்கள் பேசும்போது நெகேமியா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒருத்தங்க நிறையா விஷயங்கள் வேதத்தை பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகே அப்படின்ற சில காரியங்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆச்சரியமான காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ டைம் இல்லை, குயிக்காக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவும் விசேஷமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களா? தெரிஞ்சுக்கிட்டு சார் அதே மாதிரி கிறிஸ்மஸை பொறுத்து நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ அதை குறித்தும் ஒரு ஆச்சரியமான ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும்ல, பைபிள் என்னெல்லாம் உண்மை இருக்குன்றதுக்காக ஒரு குயிக்காக ஒரு நம்பிக்கை மட்டும் பார்த்துடலாமா? சரி பாருங்க, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல. பாருங்க, இந்த இடத்துல சர்ப்பமானது வனாந்திரத்தில் மோசையினால் உயர்த்தப்பட்டது போலன்னு சொல்லி நம்ம என்னாகமத்தில் 21:9 படிப்போம். அங்கே சர்ப்பம் காமிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? பட் அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இதை யோவான் தான் இங்கே தெளிவுபடுத்துவார். இப்படி படிச்சு பாருங்களேன், இப்போ புரியும் பாருங்களேன், படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாத்தீங்களா, யோசிச்சு பாத்தீங்களா? அங்க சர்ப்பம், இங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்ப அங்க உயர்த்தப்பட்டதை மக்கள் பார்த்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப இவர் உயர்த்தப்படுவார், ரட்சிக்கப்படுவாங்க. இப்படி நிறைய கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி சில காரியங்களை பகிர்ந்திருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரதர். இதே மாதிரி கிறிஸ்மஸை குறித்து நீங்கள் ஏதாவது இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது மாதிரி இன்னும் தெளிவான உண்மைகள்லாம் இருக்குது. உதாரணம் ஒரு வசனம் பாருங்களேன். இந்த ஆபக்கூக் 2:2 படிங்களேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாக. இது வந்து உதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக எழுதி வரைஞ்சி காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கேட்டதுனால கிறிஸ்மஸ் நான் அது மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேப்பர் நோட் எங்கே? ஓகே, நோட் எங்கே இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸை பற்றின அருமையான ஒரு உண்மைகளை உங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் வந்து பிறந்த மாதம், அதான் கொஸ்டின் இல்லையா? நல்லா கவனிங்க. அந்த சகோதரன் அவர்களை அன்போடு வரவேற்று அநேக வேத ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். முக்கியமாக கிறிஸ்மஸ் குறித்த அநேக காரியங்கள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். சாம் வகுப்பு முடிந்து தன் வீட்டுக்கு திரும்பினான். சாம் வா. சொல்லுங்கப்பா. என்னப்பா இன்னும் ஸ்டார் கட்டில் கிறிஸ்மஸ் கிட்ட வந்துடுச்சு, நிறைய டெக்கரேட் பண்ணுவியே, ஏன் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்க? எங்கே அந்த குடிலாம் எடு, இது கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்க பாரு, மேலே இருக்க பாரு, எடு. லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணேன், அதே மாதிரி பண்ணிருக்காரு அவசரப்பட்டு. சீக்கிரம் வேலை முடிச்சுடு. சரிப்பா. மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசிட்டு போகிறான். அனைவரும் சாம் வீட்டில் கூடுகின்றார்கள். ஜேக்கப், என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கப்பா. மா, ஒரு வாரம் ஆச்சு நான் சொல்லி. இந்த கிறிஸ்மஸுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னேன். உடனே அமைதியாக இருக்கிறான், ஒன்றும் புரியலை எனக்கு. போய் கேளுமா, கூப்பிடுமா. ஏம்மா நீ போய் சொல்லுமா. ஐயோ நான் சொல்லம்மா. மா நீ போம்மா. சொல்லுமா. வாப்பா. என்ன விஷயமா? சாம், நான் தான் கூப்பிட்டு சொன்னேன். சொல்லுங்கப்பா. என்னப்பா ஆச்சு? ஒரு வாரம் ஆகுது உங்கள்கிட்ட சொல்லி. கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னேன். போன வருஷமே இதே மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல பண்ணியிருந்தேன். ஏதோ ஒரு தயக்கம் காமிக்கிறேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? பா, அம்மா எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். என்ன விஷயம்? என்ன கண்டிப்பாக புதுசாக என்ன சொல்லு. இப்போ இவ்வளோ வருஷமாக நம்ம டிசம்பர் 25ஆம் தேதி வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு வேதத்தில் எந்த சாட்சியுமே இல்லை நம்ம படிக்கும்பொழுது. ஆனால் நம்ம ஏதோ வேதத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குப்பா.
இப்படி வா நீ முதல்ல இப்படி வா. இது கழுத்து வலிக்குது, இப்படி வா. ஜெகா வா. வா அவங்க வராங்க, நீ இப்படி வா. சரி அவங்க வராங்க. தம்பி வாங்க. உட்காருங்க. சாம் என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசினுக்கிற? எனக்கு அப்போவே தெரியும்பா, இவங்க எல்லாரும் ஒன்றா கூடி கூடி பேசும்போதும் நான் அந்த கிளாஸுக்கு போகிறேன் இந்த கிளாஸுக்கு போகும்போது தெரியும் இவங்க ஏதோ ஒன்று தவறான ரூட்டில் போகிறாங்கன்னு. கொஞ்சோட வச்சு மனசாட்சி இல்லையாண்ணா? நம்ம எல்லாரும் எப்போவுமே வழக்கமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம்ல, ஏண்ணா இப்படி? ஏன் ஏன்னா உலகமே அப்படி தானே கொண்டாடிட்டு இருக்கு. இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க? சாம் உனக்கும் சரி உன் கூட இருக்கிற தம்பிகளுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் சாம். என்னுடைய அனுபவத்தில் நான் பல பேரை இந்த மாதிரி பார்த்துட்டேன். என்னென்னா, இந்த டிசம்பர் மாதம் ஆனால் போதும்பா, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஏசு கிறிஸ்து பிறக்கல, அதுக்கு ஆதாரம் இல்லை இப்படின்னு. நீங்களும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்களாப்பா? ஏன்ப்பா இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. சரிப்பா, நான் ஒரு விஷயத்த கேட்குறேன்ப்பா, நீ பதில் சொல்லு. ஏசு கிறிஸ்து பிறந்தாருன்றது உண்மை தானே? பிறந்தார்ல, எதுக்காக பிறந்தாரு? எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்க பிறந்தாருன்றது உண்மை. இப்போ அவர் பிறந்தாரு, அவர் மூலிமா ரட்சிப்பு வந்ததுன்றத அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். நாட்கள் முக்கியம் இல்லை, சம்பவம் தானே முக்கியம். வசனம் என்னப்பா சொல்லுது உங்களுக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்காக ஒரு நாளை நேர்ந்து கொண்டால் அதை நம்ம குறை சொல்லாமல் இருக்கணும், நேர்ந்து கொள்ளாவிட்டாலும் அதையும் நம்ம குறை சொல்லாமல் இருக்கணும்னு வேதம் சொல்லுது இல்லை நமக்கு. நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போது? அப்பா நீங்கள் சொல்கிறது உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கரெக்டாக இருந்தாலுமே அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும்ப்பா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ வருஷமாக நம்ம வேதாகமம் படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற எந்த அப்போஸ்லருமே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறது குறித்தும் இல்லைனா அனுசரிக்கிறது குறித்தும் அவங்க எங்கேயுமே எழுதலை. இல்லை, 14 நிருபம் எழுதின அப்போஸ்லராகிய பவுல் கூட பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸை பற்றி அவரோட நிருபத்தில் எங்கேயுமே எழுதலை. அப்போ அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேதாகமத்தில் இல்லாத ஒரு விஷயத்த செய்கிறோம், ஆனால் இருக்கிற விஷயத்த என்ன பண்ணுறது இல்லைன்னா செய்கிறது இல்லைப்பா. அதான் ஒரு உண்மை. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் போகிற போக்கில் கிறிஸ்து பிறந்தது பைபிளில் இல்லைன்னோ, கிறிஸ்து டிசம்பர் மாதத்தில் பிறக்கணும்னு சொல்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது. கிறிஸ்து எப்போ பிறந்தாருன்னு பைபிளில் இருக்குது. ஒரு காரியத்தை நம்ம எத்தனை சாட்சி வேணுமோ அத்தனை சாட்சியும் என்ன பண்ணுதுன்னா பைபிளில் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னது? இயேசு கிறிஸ்து பிறந்ததை பற்றி வேதத்தில் சாட்சி ஆதாரம் இருக்கா? என்னென்ன சொல்கிறீங்க? சாட்சி இருக்கா? ஆமாப்பா, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால தெளிவாக இருக்கோம். சரிப்பா, உங்கள் தெளிவு தம்பிங்க, உங்கள் தெளிவு என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன். தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. சரியா சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம யோவான் ஸ்நானகன் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஆண்டவர் இயேசுவோட எவ்வளவு நாட்கள் பெரியவர்? எவ்வளவு நாட்கள் பெரியவரா? 6 மாசம் தானேண்ணா? சூப்பரா சொன்னீங்க ஏஞ்சல். இப்போ நம்ம யோவான் ஸ்நானகன் நம்ம ஆண்டவர் இயேசுவோட 6 மாசம் பெரியவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை கண்டுபிடிச்சா நம்ம ஆண்டவர் இயேசுவோட பிறப்பை கண்டுபிடிக்க முடியும்ல? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். சொல்லலாமா? சொல்லலாமே. 6 மாசம் கழிச்சுட்டா இயேசு எப்போ பிறந்தாருன்னு சொல்லலாமே. சூப்பர்மா, நீங்க நல்லா சரியா நிதானிச்சிருக்கீங்க. யோவான் எப்போ பிறந்தான்னு கூட வேதத்தில் இல்லைல்லண்ணா. ஏஞ்சல், வேத வாக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லுது. நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். என்னப்பா கோவமாப்பா? கோவம்லாம் இல்லை சார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன்ப்பா. இப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மொத்தம் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தாருப்பா? அது யாராவது சொல்ல முடியுங்களா? 33 வருஷம் உயிரோட வாழ்ந்தார். சூப்பர். இப்போ 33 வருஷம் உயிரோட வாழ்ந்தார். இப்போ அவர் மரிக்கும் போது அது எந்த மாதம்ன்றது யாராவது சொல்ல முடியுங்களா? உலகமே குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க, அது எந்த மாதம் தெரியாமல் கொண்டாடுவாங்க. சூப்பராக சொன்னார். இப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து 33 வருஷம் வாழ்ந்தான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவர் மரிக்கும் போது அது எந்த மாதன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு அவர் எந்த மாதத்தில் பிறந்திருப்பார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்லப்பா? கண்டுபிடிக்கலாமே. எப்படிப்பா? ஒன்றும் இல்லைம்மா, அவர் மரிக்கும்போது 33 வருடம் ஆகுது. அதுலேருந்து 6 மாதம் கழிச்சா அவருடைய எந்த மாதத்தில் பிறந்தாருன்னு கண்டுபிடிக்கலாமே. அப்பா இப்போ சொல்லுங்கப்பா, நாங்கள் பேசினதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்கலாம். அது இவ்வளோ எளிமையாக இருக்கும்னு நானும் இவ்வளோ நாள் சிந்திச்சு பார்க்கல. அதுதான்ப்பா சாத்தனோட தந்திரமே. சரிப்பா, ஆனால் இதை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ப்பா.
அப்பா முதல்ல நம்ம தெளிவாகலாம்ப்பா, அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம்ப்பா. அப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. தம்பி, நாங்கள் சொல்கிறத விட எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னால் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன் நான் அப்புறம் போய் பார்க்கலாமே? போகலாமேண்ணா. என்னைக்கு போகலாம்? நல்ல காரியம், ஏன் தள்ளி போடணும்? உடனே போகலாம். உடனே போகலாமே, இப்போயே நம்ம போகலாம். பிரைஸ் லார்ட்ண்ணா. பிரைஸ் லார்ட் சார். வாங்க வாங்க. பிரைஸ் லார்ட். அப்பாண்ணா. பிரைஸ் லார்ட். சின்ன பொண்ணு. தங்கச்சி தம்பி. ப்ளீஸ் கம் வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ சகோதரர் சாம் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து நாங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நிறைய உண்மைகள்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது அடிப்படையில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்திருந்தீங்க. நீங்கள் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுன்னு கூட சகோதரர் சொல்லியிருந்தார். ஆமாங்க பிரதர், வீட்டில் ஒரு டிஸ்கஷன் வந்தது கிறிஸ்மஸ் சம்மந்தமாக. அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது சில நிறைய கேள்விகள்லாம் எனக்கு வந்தது. அவர்கள் சொல்கிற உண்மைகள் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்போது கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வேதத்தில் சரியான சாட்சிகள் நிறையா இருக்குது. நான் வேணா 25ஆம் தேதி ஒரு நாள் கொண்டாடின்னு இருக்கிறோம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அவர்கள் அதுக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது டிசம்பர் 25 அப்படின்றத வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. அது ரொம்ப உற்சாகமாக என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. நம்புகிறாங்கன்னு சொல்லும்போது அது வந்து வேதத்தின் அடிப்படையில் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் யாரை கேட்டாலுமே டிசம்பர் 25ஆம் தேதி நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லி பைபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அது ஒரு மகிழ்ச்சி நாளாக, சந்தோஷத்து நாளாக, ஒரு மன நிறைவாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் அது இல்லைன்றதான் பைபிள் சொல்லுது. அதான் சகோதரர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இதை கேட்கணும் வந்திருக்கீங்க. அது கட்டாயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமாம் பிரதர், இன்னும் ஒரு கேள்வி கூட இருந்தது எங்களுக்கு முக்கியமானது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஆயுசு நாட்கள் 33 வருஷம்னு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது குறித்தும் அது ஆதாரங்கள் வேதத்தில் அந்த ஒரு தெளிவு. நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்நாட்கள் பார்த்தீங்கன்னா 33 வருஷம் அப்படின்றது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. பட் அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. அப்போது நம்ம சில காரியங்களை எப்படி நம்பணும் அப்படின்னா, வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா நம்பணும், இல்லை நம்பக்கூடாது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு வசனம் பேசியிருப்பார். நீங்கள் யார் வேணால் படிக்கலாம். 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பாருங்க, இன்னைக்கு நம்ம உலகத்துக்குள்ள ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நேசத்திற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கான அடையாளம். அதை தான் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா தவற விட்டாங்க. நாம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதனால தான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்கிறார். அப்போது அவர் எதை விசுவாசிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளை. இங்கே சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம கண்ணை மூட்டு விசுவாசிக்கணும். அதுதான் அவரை நேசிக்கிறதுக்கான ஒரு அருமையான அடையாளன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் சகோதரர்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். உங்கள்கிட்ட அதை சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போது நல்ல வேலை, உலகத்தில் அநேக விசுவாச குடும்பங்கள் இருந்தால் கூட உங்களை மாதிரி ஒரு சில குடும்பங்கள் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் நீங்கள் குடும்பம் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியம்தான். நம்ம இருந்தாலும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கேட்டதுனால அந்த காரியத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் குறித்தும் அப்புறமா நீங்கள் செகண்ட் ஒன்று கேட்டீங்க இல்லையா, ஆண்டவர் வந்து 33 வருஷம் தான் அந்த உலகத்தில் இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி பாருங்க, இது வந்து யூதர்களுடைய
முதலாவது மாதம் நம்ம பார்த்துருந்த வசனத்தில் எந்த மாதம் அது? நீசான். வெரி குட். இதுக்கு சரிசமமாக ஈக்குவலாக உலகத்தில் இருக்கக்கூடிய மாதம் எது சொல்லி கவனிக்கும் பொழுது அது வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து நிற்கும். ஏன் 2 சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மார்ச்சுடைய கடைசி 15 டேஸும் ஏப்ரலுடைய முதல் 15 டேஸும் சேர்ந்து ஒரு மாதம் 30 டேஸ் வந்துச்சு இல்லையா? சரி, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது யூதர்களுடைய மாதம். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு மாதம் தொடங்கிறது அமாவாசையில் தொடங்கும் அப்படின்றது வேதத்தை நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரி வருது. சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த நீசான் மாதம். நீசான் மாதத்தில் மரிச்சான்ற ஒரு சாட்சியை எங்கே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிழலில் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ அந்த நீசான் மாசமானது எங்க வரும் சொல்லி கவனிக்கும் பொழுது, நமக்கு பொருளில் வரும் பொழுது, ஈக்குவல் மந்த்ல வரும் பொழுது மார்ச் ஏப்ரலில் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, கடைசியாக நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த சார்ட் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வரேன்னு சொல்லி சாம் சொல்லியிருந்தாரு, அதனால சார்ட் நம்ம போட்டு வச்சிருந்தோம் முன்னாடியே. சரிங்களா? சார்ட் நல்லா கவனிங்க. இதில் கவனிக்கும் போது நீங்களே பாருங்க, நீங்க குடும்பத்தில் மூத்தராக இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க இந்த இடத்துல. சரிங்களா? பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போது வயசு என்னது? 33.6. சரிங்களா? ஓகே. அப்படின்னா அவருடைய கடைசி பர்த்டே வந்திருக்கும்ல, அது எந்த வயசுல வந்திருக்கும்? 33. வெரி குட். உங்க நண்பர் நல்லா சொல்றாரு, 33ல வந்திருக்கும். எப்படி நீங்க சொன்னீங்க? 6 மாசத்தை மைனஸ் பண்ண வேண்டியதானே, முடிஞ்சிருச்சு இல்ல? அப்ப 33 அதுல 6 மாசத்தை எடுத்துட்டீங்கன்னா 33வது வயசு ஸ்டார்டிங். சரிங்களா? அப்பதான் அவருக்கு கடைசி பிறந்த அந்த நாள் வந்திருக்கும். வருஷம் மாசம்லாம் அங்க 33ல வந்திருக்கும். சரிங்களா? அவருடைய வயசு 33. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? உங்களே தெரிஞ்சிடும் பாருங்களேன். என்ன பண்ண போறோம்னா, இந்த 33 சொல்லக்கூடிய 6வது மாசம் வந்திருக்கு இல்லையா, இது எந்த மாசம்னா உலகத்தின் பிரகாரமாக கவனிக்கும் பொழுது மார்ச் ஏப்ரல். இதுல இருந்து என்ன பண்ணணும்? அப்படியே 6 மாசம் பின்னாடி வாங்க, அவ்வளவுதான். அப்படியே 6 மாசம் பின்னாடி வாங்க, வந்தீங்கன்னா அவர் பிறந்த மாசம் வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இது நான் வந்து 5 நிமிஷத்துலேயே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் சகோதரர் கேட்டார் என்கிட்ட ஒரு கேள்வி, சாட்சிகள்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதனால தான் இவ்வளோ சாட்சிகள் கொடுக்க முடியாத ஒரு டைம் நமக்கு தேவைப்பட்டது. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாமா? நல்லா விக்டர் பிரதர் கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரிங்களா? இந்த நீசான் மாசத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்ற சில அடிப்படையான உண்மைகளை நம்ம எக்ஸோடஸ் யாத்ராமத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அநேக வசனங்களை வச்சு பார்த்துட்டோம். அதனால தான் இப்போ இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? நல்ல நிதானமாக நீங்கள் கவனிச்சாவே ரொம்ப அருமையான உண்மைகள் நமக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இது எந்த மாதம்? நீசான் மாதம். வயசு என்ன அவருக்கு? 33.6. சரிங்களா? இது வந்து யூதர்களுடைய மாதம். இதற்கு இசைவாக ஈக்குவலா இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மாசம் எது அப்படின்னு நம்ம கேட்டு வந்திருந்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அப்படி வரும் பொழுது அதுக்கு ஈக்குவல் என்ன வருது? மார்ச் ஏப்ரல். ஏன்றது ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? மார்ச் ஏப்ரல். அப்போ இங்கிருந்து அப்படியே பின்னாடி போகணும். சரிங்களா? இந்த 33.6ல இருந்து 6 மாசம் பின்னாடி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவருடைய கடைசி பிறந்த வருஷம் மாதம் நாள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதானே? நீங்க அப்படியே பின்னாடி போங்கல்ல, அழகா உங்களுக்கு புரிஞ்சிடும்ல. பாருங்க, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீசான் மாசம். அதுக்கு இசைவா ஈக்குவலா இருக்கிறது பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல். அது புரிஞ்சிச்சு. பின்னாடி வரும்போது அடுத்த மாசம் இது எந்த மாசம்? 12ஆம் மாசம். எப்படி சொன்னீங்க? இது முதலாவது மாசமா இருக்கும் பொழுது நம்ம பின்னாடி போறோம். பின்னாடி போகும்போது 6வது, பின்னாடி போகும் பொழுது ஆதார் என்பது 12வது மாதம். எங்க படிச்சிருந்தோம்? எஸ்தர்ல 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நம்ம படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்ப 12ஆம் மாசம். ஒன்று பின்னாடி வந்துட்டோமா? அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மாசம் எது? பிப்ரவரி மார்ச். புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு மாசம் பின்னாடி போங்க. இது எந்த மாசம்? 11வது மாசம். என்ன பேர் போட்டிருக்கீங்க? சேபாத். புரிஞ்சுங்களா? பின்னாடி போயிட்டீங்க. அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மாசம் எது? ஜனவரி பிப்ரவரி.
அடுத்து இன்னொரு மாசம் பின்னாடி போறீங்க, பேர் என்னது? தேபேத். தேபேத். அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மாசத்தினுடைய பேர் என்னது? டிசம்பர், ஜனவரி. நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல. நம்ம எங்க வந்துட்டோம்? இப்போ டிசம்பர் மாசம் வந்துட்டோம். நம்முடைய ஆண்டு இன்னும் பிறக்கல. புரிஞ்சுங்களா? இதாங்க உண்மை. இங்கே முடிச்சு எல்லாமே. அப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எந்த மாசம் பிறந்தார் அப்படின்றத மிக மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை கையில கிடைச்சிருச்சு நம்ம கிட்ட. இப்போ அப்ப டிசம்பர் மாசம் தாண்ட போறோம். புரிஞ்சுங்களா உண்மை உங்களுக்கு? அப்ப அடுத்து வந்துட்டோம். இது அடுத்து எந்த மாசம் இருக்கு? கிஸ்லே இருக்குது. அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மாசம் எது? நவம்பர், டிசம்பர். புரிஞ்சுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் எது? பூல் மாசம் வந்துட்டோமா? வரும்பொழுது அதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குது? அக்டோபர், நவம்பர். அடுத்து வரும்பொழுதுதான் 33 வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன 33? கடைசி பிறந்த அவருடைய 33வது வயசு. அவருடைய 33வது வயசு. மொத்தம் எவ்வளவு வயசு அவருக்கு? 33.6. அதான் இங்க 6. சரிங்களா? இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? அவர் 33வது வயசுக்கு வந்துட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நண்பர்களே, குடும்ப உறவினர்கள் புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சு. சாம் உங்களுக்கு புரிஞ்சா? சாம் உங்க அப்பா தான் ரொம்ப முக்கியம். ஓகே, புரிஞ்சு அவருக்கு. சரிங்களா? ஓகே, வந்துட்டோமா? அது எந்த மாசம்? செப்டம்பர், அக்டோபர். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம் அக்டோபர் மாசனுடைய முதலாவது பகுதியில. புரிஞ்சுங்களா? அது எது கிடையாது, டிசம்பர் இல்லவே இல்லைன்றத வேதம் மிக மிக தெளிவாக உறுதியாக சார்ட் போட்டு காமிச்சிருக்குது. சரிங்களா? இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாசம் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இது எந்த மாசம்? இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த மாதங்கள் பைபிள்ல எல்லா வசனத்தோட ஆதாரங்கள் காமிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு சரிசமமாக இணையாக இருக்கக்கூடிய ஆங்கில மாதங்கள் தமிழ் எழுதியிருக்கோம் உங்களுக்காக. சரிங்களா? எழுதியிருக்கோம். அதை நீங்க பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். இப்ப நீங்க பாருங்க, சார்ட் பாருங்க நண்பர்கள், எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சார்ட் பாருங்க, பார்த்துட்டு எந்த மாசம் பிறந்தா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுல அங்க எந்த மாசம் வந்துச்சு? எட்டாம். இங்க எங்க இருக்குது? 7வது மாசம். அப்ப 7ஆம் மாசம் வரும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த சார்ட் பாருங்க. 7ஆம் மாசம் வரும் பொழுது செப்டம்பர், அக்டோபர் முடிஞ்சிருச்சு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த மாசத்தை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இத புரிய வைக்கிறதுக்கு பல சாட்சிகள் இருக்குது பைபிள்ல. இப்ப நம்ம பார்த்தது அடிப்படையான சாட்சி தான் பார்த்திருக்கோம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. அடிப்படை பார்த்திருக்கோம். இன்னும் பல ஆதாரங்கள் இருக்குது. சரிங்களா? நிச்சயமாகவே ஆண்டு சித்தமானால் நம்ம அதை கவனிக்க ஆரம்பிப்போம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் வயசில் மூத்தவர், அனுபவங்களில் மூத்தவர், இந்த உலக கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய ஈடுபட்டிருக்கீங்கன்னு சகோதரர் சாம் சொன்னார். நீங்கள் சபையில் நிறைய அங்கமாக இருந்திருக்கீங்க, நிறைய பதவிகளில் இருந்திருக்கீங்க, நிறைய ஊழியங்களை வேற செய்திருக்கீங்க, நிறைய பேர் உதவி வேற செய்திருக்கீங்க. நீங்கள் ஒரு நியாயமான ஒரு காரியத்தை யோசிங்க. பாருங்க, டிசம்பர் 25 சொல்லி தான் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க. உங்கள் நம்பிக்கை நாங்கள் கெடுக்கவே இல்லை. ஆனால் வேதம் சொன்னது என்ன சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இல்லை சகோதரரே, அது இல்லை, அவர் பிறந்த மாதம் அது கிடையவே கிடையாது. அது எங்கே வருதுன்னா அக்டோபர் மாதத்தில் நிற்குதுன்றதை வேதம் காமிக்குது. இப்போ நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன பண்ணணும்னா பதிவு செய்யணும்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, சொல்லுங்க பிரதர். அதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது பிரதர். என்னென்னா இத்தனை நாளுக்கு ஒரு நிச்சயமில்லாத நாளையும் வேதத்தில் சாட்சி இல்லாத ஒரு நாளையும் நம்ம கொண்டாடி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த உண்மைகளை இன்னும் நீங்கள் அதிகமாக தியானிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான்னு சொல்லி அந்த ரோமர்ல 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் காமிப்பாங்க. நீங்களும் அதான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த வசனம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தான நோக்கம் அது கிடையாது. அந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பேசும் பொழுது 2 பேரை பத்தி பேசுவார். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க யாரு? அந்த டைம்ல யூதர்கள் அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு வருவார். பலவீனமா இருக்காங்க புரஜாதிகள். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை தாண்டியும் சில காரியங்கள் இருக்குது. விசுவாசத்துல வந்தவர்கள் பத்தியும் அது பேசும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. இதை யூதர்களோ புரஜாதிகளை சொல்லி நம்ம அந்த ரூட்ல போகாம அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. எந்த வார்த்தையை? கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்ப எதுக்கு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தானே. அப்போ இது கர்த்தர் சொல்லாத காரியம். இது டிசம்பர் 25. அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமை பண்ணணும்னா அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முக்கியம். சரிங்களா?
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணணும்? தன் சிலுவை சுமந்துட்டு வரேன்னு சொன்னார் இல்லையா? என்ன அர்த்தம்? உனக்கு விருப்பமானங்களாம் செய்ய தேவையில்லை, அப்போ அவருடைய கட்டளைகளை கைகொள்ளணும். கடைசி ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம் பாருங்க. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 2லிருந்து படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். பாத்தீங்களா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ இததான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சொன்னார் பாருங்க. யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல 10லிருந்து லைனா கொஞ்சம் படிங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். அவ்வளவுதான் அன்புக்குரிய நண்பர்களே, ஃபேமிலி நண்பர்களே, சரிங்களா? என்ன சொன்னாரு? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தருக்கு மகிமையா இருக்குமே தவிர நம்முடைய பாரம்பரியங்கள் கிடையாது, நம்முடைய உலக பிரகாரமான சந்தோஷங்கள் கிடையாது. அவருடைய வார்த்தையை கை கொள்வதுதான் அவருக்கு மகிமையா இருக்கும். அதுதாங்க உண்மை. அப்ப டிசம்பர் 25 இல்லைன்றத மிக மிக தெளிவாக ஒரே ஒரு சாட்சியில காமிச்சிருக்கும். பல சாட்சிகள் இருக்குது. கடைசி வசனம் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நாம நம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு, அழைப்பு என்னது? நாம் கிறிஸ்துவாக மாறுவது அழைப்பு. இதுதான் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் கிறிஸ்து உருவாகணும். அவரை போலவே குணாதிசயங்கள் வளரும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான உண்மையை தெரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய குடும்பத்தார் வந்திருந்தாங்க. இந்த காரியங்கள் அநேகருக்கு போய் சேரும். அதனால தெரிந்து கொண்ட காரியம் என்னன்னு கவனிக்கும் பொழுது, இந்த டிசம்பர் 25 வேதம் சொல்லுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவர் மீது வைத்த அன்பு. ஆனா அன்பு அதை இல்லைன்றதை வேதம் சொல்லிடுச்சு. எது அன்புனா, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு. அப்ப கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவா மாறணும். அப்போ இந்த தவறான காரியங்களை விட்டால் தான் மாற முடியும். டிசம்பர் 25 இல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்தது எதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம அவர் மாதிரியே மாறுவதற்காக தான். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சாம் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய காலங்களில் மறுபடியும் சந்திப்போம். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாம், என்னுடைய வாழ்நாளில் கிறிஸ்மஸ்ன்ற பெயரை வச்சு எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிருக்கிறேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சாம். ஆனால் அது கூடவே இன்னொரு சந்தோஷம் இருக்குது சாம். என்னென்னா, இந்த வயசில் நீங்கள் மெய்யான சத்தியத்தின்படி அந்த கிறிஸ்துவை குறித்து அறியறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நினைக்கும் போது அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். அப்போ எல்லாமே தேவனோட கிருபை தான்ப்பா. இனிமேலேருந்தாவது இந்த பாரம்பரியத்தை விட்டு வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்பா. எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இல்லைப்பா? ஆமாம்மா. எவ்வளோ பெரிய உண்மையை இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே தெளிவுபடுத்தினாரு. அவருக்கு நம்ம ரொம்ப, தேவனுக்கு ரொம்ப நம்ம நன்றி செலுத்தணும். இனிமேல் உண்மையான நம்ம இந்த வழியில் தான் நம்ம போகணும். இந்த மாதிரி இது பாரம்பரியமாக நம்ம வணங்குறது, அந்த டேஸை நம்ம இது பண்ணுறது, தவறாக நம்ம போகிறது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ தான் நம்ம சரியான வழியில் நம்ம போகிறோம். அதன்படியே நம்ம போய் நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். சரிம்மா, கண்டிப்பாக. ஆமாண்ணா, இது ரொம்ப பெரிய சத்தியம்ண்ணா. அண்ணா, நானும் உங்களை கிண்டல் பண்ணிட்டேண்ணா, என்னையும் மன்னிச்சிருங்கண்ணா. பரவாயில்ல சேக்கப், அதில் என்ன இருக்குது? இனிமேலேருந்து நம்ம எப்படி வாழ்கிறோம் தான் தேவன் பார்க்குறாருல. சரிங்கண்ணா. இனிமேலேருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். சரி. அப்போது தேவனுக்கு பிரியன்னா இப்போ எல்லாருக்கும் புரியுது இல்லையா? என்ன, நாம் அனைவரும் நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறது தான் நமக்கு ஒரு தெளிவு இது மாதிரி கிடைச்சிருக்கு. நீங்கள் வரப்போகிற நாட்களில் இன்னும் நம்ம அதிகமாக இந்த மாதிரி சத்தியத்தை அறியத்துக்கு தேடி இந்த வேதங்களை வாசித்தறிந்து பகுத்தறிந்து அவருக்கு பிரியமாக வாழணும். இதை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாமல் மறக்காமல் என்றைக்கும் நிலைச்சு நிற்பீங்கன்றது நான் கிறிஸ்துக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அப்படி நம்மளுக்கு தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்ம எப்போவுமே நன்றி உங்களாக இருக்கணும். ஓகேவா? சரி.